நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீயே சொல்லு, இது தப்பா இல்லையா? பதிலே சொல்லாம இப்படி இருந்தா என்ன அர்த்தம்? ஏதாவது சொல்லு லக்ஷ்மி. பிரச்சனை உனக்கா இல்ல மத்தவங்க ஏதாவது சொல்வாங்கன்னு நினைக்கிறியா? மத்தவங்க சொல்றது இருக்கட்டும், நான் எப்படி இதை ஏத்துக்க முடியும்? உனக்கு என்னடி பிரச்சனை இப்போ? சீரியஸா தான் நீ பேசுறியா? இங்க பாரு, 1-1.5 வயசெல்லாம் இப்போ ஒரு பிரச்சனையே கிடையாது. நம்ம டெண்டுல்கருக்கு கூட. ஆமா, எல்லாரையும் டெண்டுல்கரையா எக்ஸாம்பிள் சொல்லுங்க. அதை தாண்டி இன்னொருத்தர சொல்லுங்க பாப்போம். எதுக்கு சொல்லணும்? எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா தான் இருக்காங்க. ராஜி, கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாரு. முன்னெல்லாம் 10 வயசு 12 வயசு வித்தியாசத்துல பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே குறைஞ்சு 3 வயசு 4 வயசு வித்தியாசத்துல இருக்கு. அதுவும் ஒன்லி ஃபார் அரேஞ்ச் மேரேஜ். காதலிக்கிறவங்க பெரும்பாலும் யார காதலிக்கிறாங்க? கூட படிக்கிற கிளாஸ்மேட், காலேஜ் மேட், அப்புறமா ஒன்னா வேலை செய்யற பேட்ச்மேட். அப்படி கல்யாணம் பண்ணிக்கிறப்ப ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் ஒரே வயசு தானே இருக்கும். ஆமாவா இல்லையா? ஒன்னா படிக்கிற 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறப்ப சாதாரணமா 3-4 மாசம் வித்தியாசம் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் இருக்கதான் செய்யும்ல. இது அதை விட கொஞ்சம் அதிகம், அவ்வளவுதான். உனக்கு புரியல லக்ஷ்மி. என்னை விட வயசு சின்னவன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் மேல எனக்கு எதுவுமே தோண மாட்டேங்குது. போய் இந்த நிமிஷம் வரைக்கும் அவன் மேல கண்ணா பின்னான்னு காதல் இருக்க போய் தான் இப்படி சண்டை வருது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணிக்கிறோம்னு கூட இன்னும் முடிவு பண்ணிக்கல. ஓங்கி ஒரு அப்பனா ஏதோ விளையாட்டுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்கன்னு பார்த்தா இப்ப அதே சான்ஸா வச்சு கார்த்திகை கழட்டி விடலான்னு பாக்குறியா? அப்படிலாம் இல்ல லக்ஷ்மி. எங்க 2 பேருக்கும் பிடிச்சிருந்தது. ஆனா கூட அவன் குடும்பம் என் குடும்பம் எல்லாம் ஒத்துக்கிட்டாதான் இது நடக்கும். ஹே, நடக்குது நடக்கலன்னு யாராவது கேட்டாங்களா? உங்க 2 பேருக்குள்ள நடுவுல ஒண்ணு இருக்குல்ல? ஆமா, இருந்துச்சு. அவன் வயசு என்னன்னு தெரியற வரைக்கும். இப்ப அவனை பார்த்தா புரிஞ்சுக்கோ லக்ஷ்மி. ஹே, வீட்ல ஒருத்தனை பார்த்து பேசி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா இப்படி ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்கதான். ஆனா கார்த்திக்கும் நீயும் பேசி புரிஞ்சுக்கிட்டு நேசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த 1.5 வருஷம்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. தப்பு லக்ஷ்மி. ஹே, லூசு மாதிரி பேசாத. இங்க பாரு, உன் அளவுக்கு நான் மாடர்னான பொண்ணு கிடையாது. நான் சாதாரண கோவில்பட்டி பொண்ணு. ஊர்ல யாராவது கேட்டாங்கன்னா சிரிப்பாங்க, என்ன தப்பா பேசுவாங்க. ஆமா, உங்க ஊர்க்காரங்களுக்கு தண்டோரா போட்டு சொல்லு, என்ன கட்டிக்க போற பையனுக்கு என்னை விட வயசு கம்மின்னு. ஹே, இன்னைக்கு இருக்க ட்ரெண்ட்ல ஒரு நல்ல பையன் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நீ சப்பையா ஒரு காரணம் சொல்லி அவனை வேணான்னு சொல்ற. போய் அவனை சமாதானப்படுத்தி அடுத்து என்ன செய்யறதுன்னு யோசி. எங்க வீட்ல எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஆமா, அவன் உன்னை விட 5 வயசு ஜாஸ்தியா இருந்தா மட்டும் உங்க வீட்ல ஒத்துப்பாங்களா? எப்படியும் ஒத்துக்க போறதுல நான் போச்சு. அப்புறம் என்ன? நான் மட்டும் சந்தோஷமா வேணான்னு சொல்றேன்னு நினைச்சியா? எனக்கும் தான் கஷ்டம். அதனாலதான் சொல்றேன், இத பெருசு படுத்தாது. இதுக்கு மேல நீ கார்த்திக் இல்லாம நீ இருக்க முடியும்னு எனக்கு தோணல. ஒருவேளை நீ வீம்புல அவனை வேணான்னு சொன்னாலும் நீ சந்தோஷமா இருக்க போறதில்ல. யோசிச்சுக்கோ. குட் மார்னிங் அழகப்பன். இவன் அப்பன் வீட்டு காசை குடுக்கற மாதிரியே அழுத்துப்பானே. அழகப்பன், எப்படி இருக்க? நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? வந்த விஷயத்த சொல்லு. இந்த பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் காரணங்க லேஸ்ல சிரிக்க மாட்டானுங்களே. என்ன வேணும் உனக்கு? 4 இட்லியும் கெட்டி சட்னியும். என்ன நக்கல? பின்ன என்னையா, உங்ககிட்ட என்ன சம்பந்தம் பேசவா வருவாங்க? பில்லு கிளைம் பண்ணதான் வந்திருக்கேன். நீ சம்பந்தம் பேச வந்தா கூட பரவாயில்ல. சம்பந்தம் பில்ல கொடுக்கறதுக்கு அது எவ்வளவோ பெட்டர். நான் சொன்ன சம்பந்தத்துல இருந்து லீட் எடுத்து அடிக்கிறியா? வச்சுக்கிறண்டி உன்னை. நான் என்னைக்கு இந்த வேலையை விட்டு போறனோ அன்னைக்கு உன்னை ஆள் வச்சு அடிக்காம போக மாட்டேன்டா. ஒண்ணு விஷயத்த சொல்லு, இல்ல இடத்த காலி பண்ணு. இந்த பார், முதல்ல பில்ல பார்த்து காசு கொடு, நான் ஜல்தியா கிளம்பணும். கொடுப்பா. அழகப்பா, கண்ணாடிய நல்லா தொடச்சு போட்டு பாரு. அப்பதான் சின்ன சின்ன தப்புலாம் கண்டுபிடிக்க முடியும். நீங்க என்னைக்கு சின்ன தப்பு பண்ணல, எல்லாமே பெரிய தப்பு தான். அது கண்ணாடிலாம் தேவையில்லை, கண்ணே இல்லைன்னா கூட கண்டுபிடிச்சலாம். யோ ஆரம்பத்திலேயே அபசகுணமா ஆரம்பிக்காதயா. ஆமா, என்னையா கிங் ஃபிஷர்னு பில்லு போட்டிருக்க? அது ஃபிளைட் டிக்கெட்டா இருக்கும். மண்ணாங்கட்டி, எந்த ஊர்லயா 150 ரூபாய்க்கு ஃபிளைட் டிக்கெட் தர? அதானே,
குடு பாப்போம். இந்தா. நாம குடிச்ச கிங்ஃபிஷர் பீர் பில்லையும் உள்ள வச்சிட்டோமோ? இப்ப எடுத்தா மொத்த பில்லையும் சந்தேகப்படுவானே. என்னன்னு சொல்லு ஓய். மினரல் வாட்டர். மினரல் வாட்டர் குடிச்சதுக்கு மிக்சரு ஆம்லெட்னு சைட் டிஷ்லாம் வேற சாப்பிட்டுருக்கியா? சிபிசிஐடில இருக்க வேண்டியவங்கள பூரா அக்கௌண்ட்ஸ்ல போட்டு நம்ம உயிரை வாங்குறானுங்க. நேக்கு 1.5 வயசுலயே காது குத்தி பேர்லாம் வச்சாச்சு. என்கிட்ட இந்த கதையெல்லாம் விடாத. சரி விடுப்பா, நீ கண்டுபிடிச்சிட்ட, ஒத்துக்கிறோம். பில்லுக்கு விளக்கம் சொல்லணும். கிளைண்ட் மீட்டிங் அப்போ கிளைண்ட் அடிச்சது 6 கோடி ரூபாய் ஆர்டர், 150 ரூபாய் பீர் அடிக்கிறப்போ மாட்டேன் என்ன சொல்ல முடியும்? நீ என்ன வேணாம் குடி, ஆனா பில்லை என்கிட்ட கொடுக்காத. லிக்கர் பில்லெல்லாம் அப்ரூவ் பண்ண முடியாது. சரி அதை விடு. சாப்பிட்ட ஆம்லெட் 65 பில்லாவது அப்ரூவ் பண்ணு. இந்தா. இது என்னது? சாப்பாட்டு பில்லு. எவ்வளவு? யோ, பில்லு உங்க கையில தானே இருக்கு. பில்லு என்கிட்ட தான் இருக்கு. நீ சாப்பிட்டதுக்கு அமௌண்ட் கொடுத்தியே, அந்த பில்லு அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்கறேன். ஏதாவது ஆப்ஷன் கொடு. நான் என்ன இங்க நீங்களும் வெல்லலாம் 1 கோடி ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கேன் ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு. யோ குடியா குடியா, மறந்துடுச்சு. ஆப்ஷன் ஏ 2000, ஆப்ஷன் பி 800, ஆப்ஷன் சி 300, ஆப்ஷன் டி 1500. அழகு, ஏதாவது லைஃப் லைன் யூஸ் பண்ணிக்கலாமா? லைஃப் லைனா? அதான் போன் ஃப்ரெண்டு. ஹலோ, அந்த ஷோரூம் காரனோட பார்ட்டிக்கு போனோமே, அப்ப சாப்பிட்டமே, அதுக்கு எவ்வளவு பில்லு? அவன் தான்டா கேக்குறான். சாரி சார், அழகப்ப சார் தான் கேக்குறாரு. ஆப்ஷன் ஏ 2000, ஆப்ஷன் பி 800, ஆப்ஷன் சி 1500, ஆப்ஷன் சி 1500, ஆப்ஷன் டி 300. ஓகே ஓகே சார், இன்னொரு ஆப்ஷன் கிடைக்குமான்னு கேக்குறாங்கோ. அது என்ன இன்னொரு லைஃப் லைன்? 50-50. அது பில்லுல நீங்க அடிச்சது. ஆமா, இது என்ன? யோ, எல்லாமே பில்லு தான்யா. ஒவ்வொன்னத்தையும் இது என்ன அது என்னன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே. சாக்ஸ் 10 ரூபாய், பனியன் 15ன்னு போட்டிருக்க. டூருக்கு போனப்ப வெளுக்கிறதுக்கு போட்டிருப்பேன். டூர் போனப்ப புடவெல்லாம் வேற கட்டினியா? புடவையா? காட்டு பாப்பா. இந்த பாரு. ஆஹா, வீட்டுல துணி துவைக்க போட்ட பில்லையும் சேர்த்து இவங்கிட்ட கொடுத்துட்டோமோ? என்ன கூட அத கொஞ்சம் நான் கரெக்ட் பண்ணிட்டு தரேன். யாரையோ கரெக்ட் பண்ணி வாங்கினது தானே, அப்புறம் என்ன? என்னையா பாக்குற, சொல்லு. யோ, நாங்கெல்லாம் பாட்டி எழுதி பேர் வாங்குற புலவர்கள். பினான்ஸ்ல இருக்கிற நீ எல்லாம் குற்றம் கண்டுபிடித்து பேர் வாங்கும் புலவர்கள். ராஜா, கேள்வி கேக்குறது ஈஸி, பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம். மாமா மாமா, ஏன் மாமா இப்படி வெண்ணெய் திரண்டு வரும்போது பானையை போட்டு உடைக்கிற? டேய், இந்த பானைய உடைச்சாலும் இந்த பில்லை எப்படி கிளைம் பண்ணணும்னு எனக்கு தெரியும்டா. நீங்க என்ன பில்லா? இது சும்மா வெத்து பேப்பருங்க. எங்க குடு பாப்போம். இல்ல வேணாம் விடு. அட குடுப்பா, கிளைம் பண்ண தானே கொண்டு வந்திருக்கேன். நீ வேறப்பா, நாங்களே இது சும்மா சாப்பிடலாம் தான் எடுத்துட்டோம். சாப்பிடா கட்ட. கொடுமடா. ஆத்தி கல்ல வில்லு மாட்டி இருந்தது, செத்தோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய். ஹாய். நான் எதனா உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஏதாவது முக்கியமான விஷயமா? முக்கியம்லாம் ஒன்றும் இல்லை. அப்ப நாளைக்கு மீட் பண்ணலாமே. ப்ளீஸ். என்னாச்சு? நாளைக்கு பார்க்கலன்னு சொல்றேன்ல. என்னங்க பிரச்சனை? இப்ப நீ அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? அலறீங்களா? இதுக்கு தான் நான் உன்னை கிளம்புன்னு சொன்னேன். என்னன்னு சொல்லுங்க. வெளியே போ. அதெல்லாம் முடியாது. ஏங்க விளையாடுறீங்களா? நீங்களாம் அழுதுறாதீங்க. சீரியஸா சொல்றேன். நான் வேணா கிளம்புறேன். உங்களெல்லாம் அலற மாதிரி என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ப்ளீஸ் அழுதுறாதீங்க. அது ஆனா எனக்கு அழுகையா வருது கார்த்திக். ஏங்க என்னாச்சு? எதுவும் ஆகல, அதான். புரியல. விடு, அத பத்தி இப்ப பேசி என்ன ஆக போகுது? அப்படியே சொல்ல, என்னங்க ஆச்சு? நீங்களா சொல்லுவீங்கன்னு பார்த்தா வாயவே திறக்க மாட்டேங்கிறீங்க. அழாதீங்க அழாதீங்கன்னு சொல்லிட்டு என்னையே திரும்ப அழ வைக்கிற. என்னங்க ஆச்சு? ப்ரொமோஷன்? ம்,
ஏங்க என்ன கேட்டா போய் ப்ராடக்ட் ஹெட்டை தான் கேட்கணும். சம்பளமாச்சு வெயிட்டா குடிச்சா இல்லையா? அதே 910 ரூபாய் தான். என்னங்க சொல்றீங்க? இந்த தடவை எனக்கு தான் ரொம்ப கம்மியான சம்பள உயர்வு. எல்லாருக்கும் ஆஹா ஓஹோன்னு சொன்னாங்க, அதெல்லாம் பொய்யா? மத்தவங்களுக்குலாம் ஆஹா ஓஹோ தான், எனக்கு மட்டும்தான் எதுவும் இல்ல. இது என்னங்க அநியாயமா இருக்கு? அவ்வளவுதான். வால்மார்ட் ப்ராஜெக்ட் கூட அவங்க கன்சிடர் பண்ணலையா? அதை கன்சிடர் பண்ணி தான் கௌஷிக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். கௌஷிக்கு ப்ரமோஷனா? என்னவா ஆக போறாரு? ப்ராஜெக்ட் மேனேஜர். வாட்? ஆமா அப்ப அவரும் நீங்களும்? ஆமா, ஒரே பொசிஷன் தான். ஏன் சூசன் இப்படி? நம்ம ப்ராடக்ட் ஹெட் விஸ்வநாதன் ஒரு மாதிரியான ஆளு. ஏன் என்னன்னுலாம் கேட்க முடியாது. ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லுங்க. கிளம்பி போங்கன்னு சொல்லுவான். சரி போலாம். அது முடியாது கார்த்திக். அப்படி யோசிச்சிருந்தானா எப்போவோ கிளம்பி இருக்க மாட்டேனா? இப்ப போக முடியாது. ஏங்க வேற வேலை கிடைக்காதுன்னு பயப்படுறீங்களா? உனக்கு புரியாது கார்த்திக். ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்கலையா? காரணமா கிடைக்காது. கேட்டா 100 காரணம் சொல்வாங்க. மனசுதான் சங்கடப்படும். கௌஷிக்க ப்ரமோட் பண்ணிட்டு உங்களை பண்ணலன்னா என்னங்க அர்த்தம்? கௌஷிக் ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆனது எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா எனக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்கலன்றப்போ வருத்தமா இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறீங்க? இல்ல கார்த்திக், சம்பளம் ப்ரமோஷன் இதெல்லாம் கூட ஒரு விஷயமே இல்ல. ஆனா நம்ம செய்யற வேலைக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கணும்ல, அது கூட இல்லன்றப்பதான் கடுப்பாகுது. புரியுது, ஆனா ஏன் கிடைக்கல? வருஷம் பூரா நம்ம வேலை பார்த்தது ராஜசேகர்ன்ற ப்ராடக்ட் ஹெட்டுக்கு. அவர் ரொம்ப நல்ல மனுஷன். ஆனா அவருக்கு வேற வேலை கிடைச்சு எஸ்கேப் ஆயிட்டாரு. ஆனா இந்த விஸ்வநாதன் வந்து 2 மாசம்தான் ஆகுது. இது என்னங்க அநியாயமா இருக்கு? உங்களை பத்தி கொஞ்சம் கூட தெரியாதவங்க எப்படி உங்களை அப்ரைசல் பண்ண முடியும்? அதெல்லாம் அப்படிதான். வருஷம் ஃபுல்லா நம்ம உசுரை கொடுத்து வேலை செய்வோம். அவன் வந்து வெல்டன்னு கைய கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிடுவான். அடுத்து ஒருத்தர் ஃப்ரெஷ்ஷா வருவான். அவனுக்கு நம்மளை இம்ப்ரூவ் பண்ணணும். அப்புறம் அவனும் போவான். அடுத்து ஒருத்தன் வருவான். சாவர வரைக்கும் எவனாச்சும் ஒருத்தனுக்கு நம்மள ப்ரூவ் பண்றதுக்கே நம்ம வேலை செஞ்சாகணும். ஏங்க ஏன் இவ்வளவு டிஸ்டர்ப்டா பேசுறீங்க? எனக்கு இந்த வேலை, இங்க இருக்க அட்மாஸ்பியர், நம்ம டீம், உன்னையும் சேர்த்துதான் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு சில ஆளுங்களால நம்ம வேலையை விட வேண்டியிருக்கு. அப்போ இருக்க பிடிக்கல? ஆமா. அப்போ போகணும்னு தோணுதா? இல்ல. இது ஒரு சின்ன பிரச்சனைங்க, சரியாயிடும், விடுங்க. சீக்கிரமே உங்களையும் புரிஞ்சுப்பாங்க. உங்களுக்கு வர வேண்டியது கண்டிப்பா வந்தே தீரும். இன்னொரு 6 மாசத்துக்குள்ள நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். என்ன ஜோசியம்லாம் சொல்ற? அப்படிதான், நம்புங்க, கண்டிப்பா நடக்கும். நம்பிக்கையை தாண்டி பெரிய ஜோசியம் எதுவுமே இல்லைங்க. கரெக்டு தான் கார்த்திக், தப்பா எடுத்துக்காத. உன் கைய கொஞ்சம் தாயேன். ரொம்ப சக்தியே இல்லாத மாதிரி இருக்கு, கொஞ்சம் சார்ஜ் போட்டுக்கிறேன். என்னங்க காமெடி எல்லாம் பண்றீங்க? சீரியஸா தான் கார்த்திக். வீட்லன்னா அம்மா கைய பிடிச்சுப்பேன். ப்ளீஸ். ப்ளீஸ்லாம் வேணாங்க, தாடானா தரப்போறேன். தேங்க்ஸ் கார்த்திக். தேங்க்யூ. ஹாய், கொஞ்சம் பேசலாமா? என் மேல ஒன்றும் கோவம் இல்லையே? என்ன பேசணும்? சாரி, எதுக்கு? உன்னை சங்கடப்படுத்தினதுக்கு. இந்த வயசு விஷயத்த இவ்வளோ சீரியஸாக எடுத்துப்பேன் நான் நினைக்கல ராஜி. உன்கிட்ட மறைக்கணும்லாம் நான் மறைக்கல. இது ஒரு பெரிய விஷயமாவே எனக்கு தோணல. சாரி. அது எனக்கும் தெரியும், என் மேலேயும் தப்பு இருக்கு. நீ ஒரு ஃப்ரெஷர்னு எனக்கு தெரியும். ஆனா நீ என்னை விட சின்னவங்கிற விஷயம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. நம்ம 2 பேருமே தப்பு பண்ணல ராஜி. என்னமோ நீதான் தப்பு பண்ணங்கிற மாதிரி நான் உன்கிட்ட கோவப்பட்டதுக்கு சாரி. நமக்குள்ள என்ன சாரி எல்லாம்? அப்புறம் என்ன? இல்ல, அடுத்தது என்னன்னு? என்ன பண்ணலாம் நீ நினைக்கிற? இல்ல நான் என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிற? ஒன்றும் பண்ண வேணாம், இது அப்படியே மறந்துட்டு எப்பவும் போல இரே ராஜி. ஆமா, அப்படிதான் இருந்தாகணும். நான் மறக்கணும்னு சொன்னது இந்த வயசு விஷயத்த மட்டும் இல்ல,
நம்ம 2 பேருக்கும் நடுவுல நடந்த எல்லா விஷயங்களையும் தான். ராஜி, பிராக்டிக்கலா யோசி கார்த்திக். நான் ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலாக தான் யோசிக்கிறேன் ராஜி. தயவு செஞ்சு இந்த வயசு விஷயத்தை பெருசு பண்ணாத ப்ளீஸ் ராஜி. என் மேல ப்ராமிஸா? இப்ப நான் கேக்குற கேள்விக்கு நீ உண்மையான பதில சொல்லுவியா? என்ன? உங்க அம்மாவுக்கு என்னோட வயசு தெரியும் தானே? உண்மையை சொல்லு. உங்க அம்மா நம்பரை பிடிச்சு ஃபோன் பண்ண எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. தெரியும். எனக்கு உன்னோட வயசு ஜாஸ்தின்னு தெரியும், அப்படிதானே? ஆமாம். என்ன சொன்னாங்க? பொய் சொல்லாம சொல்லு கார்த்திக். நான் எதுக்கு போய் சொல்லணும்? எங்கள் அம்மாவுக்கு உனக்கு வயசு அதிகன்றதுல சந்தோஷம்தான். நீயும் நானும் சேர முடியாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்பா? அவர் சொன்னால் புரிஞ்சுப்பாரு. இப்ப என்ன நினைக்கிறாங்க? ஒன்றும் நினைக்கல ராஜி. நானும் நீயும் சேர போகிறேன்னு சொன்னாதான் அப்பாவோட ரியாக்ஷன் என்னன்னு தெரியும். அப்போ அவங்களுக்கு பெருசா விருப்பம் இல்லை. அவங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்றது வேற விஷயம். எனக்கு விருப்பம் இதான்னா அவங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. போதுமா? வேற என்ன விளக்கம் வேணும்? இல்ல கார்த்திக், எங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரு. இல்லைனாலும் என்ன உங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரு. கரெக்டா ராஜி? இதை பத்தி இப்ப டிஸ்கஸ் பண்ண வேணாம் ராஜி. இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அவசர அவசரமா பேசி முடிவெடுக்கிற அளவுக்கு இப்ப இதுல என்ன இருக்கு? அப்புறமா பேசுறதுக்கும் ஒன்றும் இல்லைங்கிறது தான் என்னோட பாயிண்ட். புரியல. சாரி கார்த்திக், இது சரியா வராது. அப்பா அம்மான்னு இல்லை, என்னாலே ஒத்துக்க முடியாது. ராஜி, இதுக்கு தான் இப்ப பேச வேணான்றேன். கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கே இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு புரியும். இல்ல கார்த்திக். அடம் பிடிக்காத ராஜி, கொஞ்சம் யோசி. நீயும் நான் பேசினது, பழகுனது, சண்டை போட்டது, ஏன் சமாதானம் ஆனது, இதெல்லாம் எனக்காக இன்னொரு வாட்டி யோசிச்சு பாரு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஈஸியா தூக்கி போட்டுடலான்னு உனக்கு தோணுச்சுன்னா அதெல்லாம் உன்னால தூக்கி போட முடியாது ராஜி. உனக்கே சீக்கிரம் புரியும் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு. வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன முடிவு பண்ணிருக்க? எதை பத்தி? இல்ல, கார்த்திக் விஷயம். ஐ மீன் கார்த்திக்கும் உனக்கும் நடுவுல இருக்க விஷயம். இதுல முடிவு பண்ண என்ன இருக்கு? ஹே, ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஆரம்பிக்காத, கடுப்பாயிடுவேன். இங்க பாரு லக்ஷ்மி, கார்த்தி எனக்கு பிடிக்கும் தான். எங்க ஃப்ரெண்ட்ஷிப் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு முன்னால அது சரியா வரல, அவ்வளவுதான். ஹே, உங்களுக்கு நடுவுல சரியா வரல நான் சொல்றேன். உங்க 2 பேருக்கும் நடுவுல அது இருந்துச்சு. உன் பிடிவாதத்தினால அதை இல்லைன்னு சொல்ற. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான்லாம் எப்பவும் கார்த்திக் கிட்ட வாயை திறந்து எதுவும் சொன்னதில்ல, எந்த ப்ராமிஸும் பண்ணதில்ல. வாயை திறந்து சொல்லணுமா? லக்ஷ்மி, இத்தனை நாளா இது என்ன ஆகும் என்ன ஆகும்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்பதான் மனசு ஃப்ரீயா இருக்கு. நிஜமா தான் சொல்றேன். அதுக்கு பேரு மனசு ஃப்ரீயா இருக்கிறது இல்ல, மனசு ஹாலோவா இருக்கிறது. தனிமையா இருக்கிறது ஆரம்பத்துல ஃப்ரீயா இருக்க மாதிரி இருந்தாலும் அப்புறம் அதுவே ஒரு பெரிய சுமையாயிடும். நீ பெருசா ஏதோ சொல்ற, எனக்கு அது புரியல. உனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அதை ஒத்துக்காம நீ அடம் பிடிக்கிற, கஷ்டப்படுவ, அவ்வளவுதான். நான் வரேன். ஹே, ஓவரா பண்ணாத, உட்காரு. அதெல்லாம் இல்ல, எனக்கு வேலை இருக்கு, நான் வரேன். என்ன லட்சுமி, ராஜ் எஸ்கேப் ஆற மாதிரி தெரியுது. எல்லாம் பயம்தான். யாருக்கு பயம்? அவளுக்குதான். எவ்வளவு நாள் தான் வலிக்காத மாதிரியே நடிக்கிறது. பின்ற லட்சுமி. கார்த்திக், நீ ஏன் மூஞ்சி இப்படி வச்சிருக்க? எல்லாம் சரியாயிடும். மச்சான், அபிராமி வருவாடா. இல்லை லக்ஷ்மி, அவளை பற்றி உங்களுக்கு தெரியாது. அவகிட்ட கொஞ்சம் வீம்பு இருக்கு. உள்ள பிடிச்சிருந்தாலும் வெளியே காட்டிக்க மாட்டான். கார்த்திக், உங்க 2 பேருக்கும் நடுவுல வேற எதுவும் பிரச்சனை இல்ல. அவளோட ஒரே பிரச்சனை வயசு. அது கூட உனக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சுதான் இப்படி பண்ணுது, லூசு. ஹே, இந்த கோபம் உன்னை விட்டு தள்ளி போறது கூட உன் மேல இருக்கிற அன்புலதான். அதனாலதான் சொல்றேன், இது ரொம்ப நாள் தாக்கு பிடிக்காது. ஆனா எனக்கு பயமா இருக்கு லக்ஷ்மி. ஹே கார்த்திக், சேர்ந்து இருக்கிற வரைக்கும் தெரியல, கொஞ்சம் தள்ளி போகும்போது தான் இவ்வளோ பிடிச்சிருக்குன்னு தெரியுது. கமான் கார்த்திக், அம்பிகாவதி அமராவதி ஸ்டைல்ல பேசாத. உனக்கு பிடிச்சிருக்கு, நீ சின்சியரா ட்ரை பண்ற. நடக்கலனா வேற வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதா.
என்ன லட்சுமி இப்பதான் உங்களுக்குள்ள லவ் இருக்குன்னு அடுத்த டைலாக்கே விட்டுட்டு போன்னு சொல்ற? ஹலோ, நான் அப்படி சொல்லல. ஓவரா கார்த்திகை உசுப்பேத்தி அவனை தாடியோட அலைய விட வேணான்னு பாக்குறேன். இப்போ என்ன சொல்ல வரீங்க? நடந்தா நல்லது, நடக்கலன்னா ரொம்ப நல்லதுன்னு நினைச்சுக்கோ. கார்த்திக், என்னாச்சு? எனக்கு என்னமோ அவளை மிஸ் பண்ணிடணும்னு பயமா இருக்கு. கார்த்திக் மச்சான், சும்மா சமாதானப்படுத்தலாம் சொல்ல, பக்கத்துல இருந்து பார்த்த முறையில சொல்றேன். அவ உன்னை விட்டு கொடுக்க மாட்டாடா. அதத்தான் நானும் சொல்றேன். டேய், உன்னை விட அவளுக்கு தானே உன் மேல லவ் ஜாஸ்தி. அதெல்லாம் உண்மைதான்டா. ஆனா அவளால என்னை விட்டுட்டு போக முடியும். ஹேய், பாரு எப்படி பேசுறான்னு. பின்ன என்ன, இதெல்லாம் ஒரு விஷயமா? அவ ஏன் இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா?